பிடிசி நண்பர் எங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ ஒரு சர்ச்சையான விஷயங்கள், அதாவது பார்த்திங்கன்னா இது மாதிரி பேசப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நானே ஃபஸ்ட்டு ஃபேக்காக இருக்கும் அப்படி இருக்கணும்னு ஃபஸ்ட்டு விட்டேன். பட் அதுக்கப்புறம் இந்த நியூஸ் செம்ம வைரலாச்சு. அதாவது சுகாவோட ஆக்சிடெண்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அவர் போய் சொல்கிறார் அப்படின்னாங்க, இன்சிடென்ட்ஸ் வேறு மாதிரி போகுதுன்னாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை விட ஷாக்கிங்காக ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகி அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் சேனல்ஸில் போயிட்டுருக்கதாகவும், இனிமேல் பிடிஎஸில் 7 கிடையாது ஒன்லி 6 சுகாவை ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வதந்திகள், பயங்கள், நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அட்லாஸ்ட்டாக இப்போ ரீசெண்டாக என்ன போயிட்டுருக்கு, போலீஸ் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அவருக்கு, அண்ட் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெஷலான விஷயத்தை நான் சொல்லாமல் விட்டேன்னா நான் என்ன கூட மன்னிக்க மாட்டேன். ஏன்னா நானும் அதாவது சீரியஸாக சொல்லலாம், இன்ஸ்டா நான் நோண்டி யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பிகாஸ் ஒர்க் எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ அதான் சரியாக பார்க்கறதில்ல. பட் இன்றைக்கி எல்லாரோட மெசேஜையும் பார்த்தேன் இன்ஸ்டாவில். ஸோ அப்போ பார்க்குறப்போ ஒரு பொண்ணு எனக்கு ரக்ஷா எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க பேர் பிடிஎஸ் ஆர்மிகள் தீபான்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒரே விஷயம் அவங்க மட்டும்தான் இன்றைக்கி. ஸோ அதுவே எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ஏன்னா இன்றைக்கி எதிர்பார்த்தேன் நிறைய பேர் விஷயம் வந்துட்டு. ஸோ இவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. அவங்கள மென்ஷன் பண்ணி இங்கே ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அவங்கள நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் அதே மாதிரி இனிமேல் யாராச்சும் கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி இல்லை ரீப்ளை பண்ணிங்கன்னா சரி, ரொம்பவே அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பட் இவங்க முன்னாடியே சொன்னாலும் இவங்களை மென்ஷன் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அதே மாதிரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போய்டும். அண்ட் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் கூட பேசணும். மறக்காம இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் யூடியூப்பில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ரக்ஷாபந்தன் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி லைக் எழுதிட்டு நீங்கள் எல்லாருக்கும் விஷ் பண்ணிங்களா இல்லையா, அண்ட் உங்கள் டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வாங்க அப்படி வீட்டில் போய்டும். ஸோ நடந்தது ஏன் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஸ்டோரியே தெரியலனாலும் ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. நம்ம சுகா நல்லவன் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஆக்சிடெண்ட் அண்டு சம் ப்ராப்ளம், தவறுகள் இது நடப்பது கண்டிப்பாக எல்லோரும் மனுஷனாக பிறந்த எல்லாருமே தப்பு பண்ண தான் செய்வோம். ஸோ அதில் ஒரு தப்பு தெரியாதனமாக பண்ணனால இப்போ செம்மையாக ஒரு வேல்கனோ மாதிரி வெடித்து ஊரே கொழுந்து விட்டு எரியிற மாதிரி பிடிஎஸே கொளுத்திக்கிட்டு இருக்குது. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, சுகான் ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு, ஒரு ஜஸ்ட் பார்ட்டிக்காகவோ சம்காகவோ என்ன பண்ணுறாரு, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு போகிறாரு. அப்போ விழுந்துட்டதாக சொல்கிறாங்க, இல்லை இடிச்சிட்டதாக சொல்கிறாங்க. என்ன உண்மைன்னு தெரில, ஏன்னா வீடியோ வரைக்கும் அஃபிஷியலாக வரல. பட் இப்போ தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா போலீஸ் பிடிக்கிறப்ப என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் ஒரு சின்ன ஒரு பெக் மட்டும் தான் போட்டேன், அதாவது 1 கிளாஸ் தான் குடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் செக் பண்ணதுக்கப்புறம் தெரியுது அது 8 மடங்கு இருக்குது. அதாவது ஹை லெவல் ஆஃப் ஆல்கஹால் ஒரு பிளட்டில் பார்க்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஜஸ்ட் என்ன சொன்னாங்க, அவர் எலக்ட்ரிக் போர்டில் தான் போனார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஸோ அதை அஃபிஷியலாக ட்ரைவ் பண்ணக்கூடாது, அஃபிஷியலாக பண்ணனால ரொம்பவே தப்பு. ஸோ அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கப்படுது, இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, கேஸ் நடக்குது. ஸோ அதனால் 5 வருஷம் ஜெயிலுக்கு போகலாம், 3 வருஷம் கூடயும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் மேலே அவ்வளோ பெரிய ஃபைன் அவர் கட்டுறாங்க பிகிட்ஸ். அதுக்கப்புறம் பிகிட்ஸோட தூக்க போகிறாங்க, பிடிஎஸ் கிடையாது. இது மாதிரி நிறைய நியூஸ் போயிட்டு இருக்கப்ப இப்போ அஃபிஷியல் நியூஸ் சேனல் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. சுகா குடிச்சிட்டு போய் விழுகிற மாதிரியும் போலீஸ் பிடிக்கிற மாதிரியும். அண்ட் ஸோ இந்த வீடியோ உண்மைன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2 நாள் வரைக்கும் இந்த வீடியோ உண்மைன்னு சொல்லி தான் செம்ம வைரலாக போச்சு. அவர் மேலே பெரிய ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ப்ரூஃபாக இருந்துச்சு. பட் இப்போ உண்மை என்னென்னா, அது வேறு யாரோ ஒரு ஆளாம், அது சுகா கிடையாது. அந்த நியூஸ் சேனலே ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. தெரியாதனமாக நாங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டோம் சுகா நினச்சி. பட் அது சுகா கிடையாது. இப்போ எங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான நியூஸ் படி அது தெரியாதமாக வேறு ஒரு வீடியோ இங்கே கிளட்ஜ் ஆயிடுச்சு, அது சுகா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாரின்னு சொல்லியிருக்காங்க. சாரி சொன்னனால என்ன பண்ணப்போ தெரியாது. அவருக்கு கெட்ட பேர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, பிகிட்ஸ் பதில் சொல்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சுகா பண்ண தப்பு தான், நாங்கள் சாரி கேட்குறோம். அண்ட் பிகிட் சைட்லையும் சரி, பிடிஎஸ் சைட்லையும் சரி, அண்ட் சுகா சைட்லையும் சரி, நாங்கள் எங்கள் ஆர்கனைசேஷன் சாரி கேட்குறோம். அவர் சாரியும் கேட்டிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக பெரிய தப்பு தான். இதுக்கு என்னென்ன பண்ண முடியும் கண்டிப்பாக பண்ணுவோம். பட் இப்போ சோஷியல் மீடியா என்ன நியூஸ் வந்துட்டு, அதாவது தூக்க போகிறோம், வெளில அனுப்ப போகிறோம், விட்டு கொடுக்க போகிறோம், இனிமேல் 6 மெம்பர்ஸ் தான் அப்படி இப்படிலாம் வந்துட்டு ரூமர்ஸ்லாம் மறந்துடுங்க. அது மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டோம். சுகா கண்டிப்பாக வச்சுப்போம். அவரை காப்பாற்ற, அவர் ரிகவரி பண்ணுறது என்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணுவோம். அண்ட் அவர் பண்ண தப்புக்கு ஈக்குவலாக என்ன பண்ண முடியுமோ அதையும் நாங்கள் பண்ணோம்னு சொல்லிட்டு மட்டும் நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ ஃபேக்குன்னு சொல்லி என்ன சொன்னாலும் அவருக்கு கெட்ட பெயர் தான். அண்ட் இப்போ சுகாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதா, இல்லை பிடிஎஸை பற்றி சொல்கிறதா, இல்லை இந்த மனுஷன் இப்படி பண்ணாலும் அவர் திட்டுறதா அப்படின்னு சொல்லியும் தெரியாமல் ஃபேன்ஸ் முழிச்சிட்டு இருக்காங்க. நிறைய ஃபேன்ஸ் மட்டும் சொல்கிற ஒரே வார்த்தைனா வி சப்போர்ட் சுகா, அந்த வார்த்தை மட்டும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதேமாதிரி நீங்கள் இப்போ சுகா பற்றி நினைக்கிறீங்க, அவர் ட்ரிங்க் பண்ணிட்டு ஓட்டின தப்பா, இல்லை இன்னமும் அவர் சப்போர்ட் பண்ண போகிறேன், இல்லை சுகாவை காப்பாற்ற இந்த விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இன்வெஸ்டிகேஷன் இன்னமும் போயிட்டுருக்கு. இன்னும் பெரிய ஆக்ஷன் எதுவும் எடுக்கல. பட் அவர் மேலே சரியான வீடியோ கிடைக்காதனாலையும், அண்ட் அவர் மேலே இருக்க அப்போ அவர் பொய்யா சொன்னதுனாலையும் பெரிய பிரச்சனை அவர் மேலே தான் பெரிய பிரச்சனை. இன்னும் ரெடியாகி கேசஸ் போயிட்டுருக்கதா மட்டும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் ஷேர் பண்ணி விடைபெறுவதா. ஆஜ் லவ் யூ, டாட்டா, பை பாய்.